என்ற அமீர் கான் நடித்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி அது வந்து நாட்டில் இப்போ வந்து அதுதான் பெரிய பரபரப்பான பேச்சாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. சங் பரிவார கும்பல் வந்து அப்படி படம் ஓடுற தியேட்டர்களை அடித்து நொடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு படம், இந்த படத்தை வந்து அனைத்து தரப்பு மக்களும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த படத்திற்கு வந்து ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தில் ஊபி கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து இது மதவாதிகளுக்கு பயங்கரமான சவுக்கடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம். இந்து முஸ்லீம் கிறித்தவ மதவாதிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சாட்டையடி கொடுத்திருக்கின்றார் இந்த படத்தின் வாயிலாகன்னு இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் குறித்து இது போன்ற சர்ச்சைகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த படத்தினுடைய முக்கிய சில காட்சிகளை மட்டும் தமிழாக்கம் செய்து ஒரு கிளிப்பிங் ஒன்று அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த இதை ஒரு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, அதாவது வந்து ஒவ்வொரு மதத்திலையும் என்னென்ன மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குது என்பதை தோலுறுத்தி காட்டக்கூடிய விதத்தில் அந்த படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் வந்து நம்ம திரைப்படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அமீர் கானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோன்னு யாரும் விளங்கிடக்கூடாது. அமீர் கான் என்பவர் வந்து ஒரு கூத்தாடி, அவருக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. காசு கொடுத்தா எப்படி வேணாலும் நடிப்பார். இந்த படத்தில் கூட கட்டமே அம்மனமாக வர்றாருன்ற மாதிரி தான் பஞ்சாயத்தே ஆச்சு. இப்போ காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் தான் அவர். அவரை பற்றியோ அவருடைய புகழ் பாடுவதோ திரைப்படத்தை ஊக்குவிப்பதோ நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அதற்கு நமக்கு உடன்பாடும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து இந்து கிறித்தவ இஸ்லாமிய மதவாதிகளுக்கு சாட்டையடி என்று சொல்கின்றார்களே, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை பற்றி பேசப்பட்டு இருக்கின்றது, கிறித்தவ மதத்தை பற்றி பேசப்பட்டு இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசப்பட்டு இருக்கின்றது. என்ன செய்தி சொல்கின்றார்கள் என்பதை விளங்கி கொண்டோம் என்றால் எது சரி எது தவறு என்பதை நாம் எடை போட்டு கொள்ளலாம். முதல்ல வந்து இவர் யாருன்னா, அந்த பிகே என்பவர் வந்து அந்த அமீர் கான் வந்து வேற்றுக்கிரக வாசியாக வர்றாராம். அந்த வேற்றுக்கிரகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வர்றாரு, ராஜஸ்தானில் வந்து இறங்குறாரு. வேற்றுக்கிரகத்தை அவரோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ரிமோட் வந்து ஒருத்தன் திருடிட்டு ஓடிடுறான். இதுதான் கதை. இதை வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சி திருப்பி அந்த கிரகத்துக்கு போகிறாருன்றது தான் கதையாக வைத்திருக்கின்றார்கள். இந்த ரிமோட்டை வந்து திருடனை வந்து அப்பிட்டு ஓடினவனையும் இவர் போய் ஒவ்வொரு கடவுள்கிட்டையாக கேட்குறாரு. இதுதான் அதனுடைய இந்த சங் பரிவாரர்கள் வந்து ரொம்ப கடுமையாக கொத்திப்படைப்பதற்கு காரணம் என்னென்னா இது போன்ற காட்சிகள் தான். இந்து மத தெய்வங்கள்கிட்ட போய் கேட்குறாரு, கடவுள் எங்கே இருக்காருன்னு போய் கேட்கும் பொழுது, கடவுள் அது கோயிலுக்குள்ளே சிலையாக இருக்கார், வேணும்னா உனக்கு உள்ளே போக முடியலை, ஏன்னா வந்து பணம் கட்டி ரொம்ப இதாக பண்ணால் தான் பக்கத்தில் போய் கடவுளை தரிசிக்க முடியும், ஏழைகளாக இருந்தால் தூரத்தில் தான் நிற்கணுன்ற மாதிரிலாம் வச்சுருக்கிறதுனால இவரை என்ன செய்கிறாரு, வெளியே கடையில் கடவுளை விலை கொடுத்து வாங்குறாரு. இப்படி காட்சி அமைப்புகள் வருது. இந்த மாதிரி வந்து இந்த கடவுள்கிட்ட கேட்கணும், இந்த வாங்கிட்டு போய் கேளுப்பா, கடவுள் என்னது நான் விற்கிறேன்ல, நீ கடவுள் வேணும்னா வாங்கிக்கேன்ட்ட, இது இந்த கடவுள் எவ்வளவு, இந்த கடவுள் 200 இந்த கடவுள் 100 இந்த கடவுள் 50 அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை விற்கிறாங்க. இப்படி வித்தியாசமான ரேட்டில் இருக்கே, கடவுளுக்கு எதுவும் பவர் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ரேட்டு கூட கொடுத்து வாங்கினா கூட பவராக அந்த கடவுளுக்கு? பவர்லாம் ஒரே பவர் தான், சைஸு தான் முன்ன பின்ன இருக்கும். அப்போனா ரேட்டு கம்மியாக உள்ள கடவுளை கொடு, 15 ரூபாய்க்கு ஒரு கடவுளை வாங்குற மாதிரி காட்சி அமைப்புகள். அந்த கடவுள் சரியாக வேலை செய்யலையே, கடவுள்கிட்ட கேட்ட அந்த சிலைகிட்ட கேட்குறாரு, கேட்டது நடக்கலைன்னொடனே கடைக்காரன்ட்டே போய் சண்டை பிடிக்கிறாரு. கடவுள்கிட்ட பேட்டரி தீந்துருச்சு போல், அந்த கடவுளுக்கு பேட்டரி இருந்தால் கொடு, நல்ல கடவுள்ப்பா இது, இல்லை கேட்டதான் தரமாட்டேனுது, இந்த நான் கேட்டேன் சரியில்லை போல, நான் தான் தயார் பண்ணியிருக்கேன், தயார் பண்ண விட்டே நீ சொல்கிறியா சரியில்லைன்னு, கடவுளை நீ தயார் பண்ணியா, கடவுள் தானே நம்மளை படைப்பார், நம்ம எப்படி கடவுளை படைக்க முடியும் என்று கேட்கக்கூடியதான் இவர்களுக்கு பிரச்சனையே. என்னடா இது, எப்படா இது, இந்த கடவுளை பற்றி இழிவாக பேசுகிறீங்க என்று சொல்லி இப்படி கேள்வி கேட்கின்றார்களே. அப்போனா கடவுளை வியாபாரம் பண்ணுறது நிப்பாட்ட சொல்லுவார்களா? இவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், கடவுளை எப்படிப்பா விற்கலான்னு சொல்லி அதற்கு தடை போடுங்க. அது சம்பந்தமாக வந்து பகுத்தறிவு பூர்வமான கேள்வியை கேட்குறவனை போய் தடை பண்ணேன்னா அதுக்கடுத்து வந்து இந்த கடவுள்கிட்ட வேலைக்கு ஆகலை, அப்புறம் வந்து பூ பழம் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து கேட்டு பார்க்குறாரு அந்த சிலைகள்கிட்ட, அவருக்கு ரிமோட்டு கிடைக்கல அப்படின்னோடனையும் வேணாம் நம்ம சர்ச்சில் போய் கொண்டு போகிறாரு. சர்ச்சில் போனால் வந்து இயேசுவினுடைய சிலை இருக்கிறது, பழம் இதெல்லாம் கொண்டு போகிறாரு. அங்கே உள்ளவங்கெல்லாம் ஸ்டக் ஆகி ஏன்பா இந்த மாதிரி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நான் கேட்கணும், என் ரிமோட்டை காணா
அவர் வந்து இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. என்ன கடவுள் செத்து போயிட்டாரா, என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. இயேசுவை வந்து சிலுவையில் ஏற்றிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இயேசுவையில் கடவுளே சிலுவையில் ஏற்றிட்டாங்களா, கடவுளை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே, கடவுளை எப்படி கொலை பண்ண முடியும், கடவுள் எப்படி சாவுவார், நியாயமான கேள்வி தானே. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பூ பழம்லாம் வந்து கடவுள் வாங்க மாட்டாருன்னோனையும் அதே தேவாலயத்திலேயே வந்து ஒயினை ஊற்றி கொடுக்குறாங்க எல்லாருங்க. இது எதுக்கு கடவுளுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இது எல்லாம் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அப்போ கடவுள் வந்து தண்ணி குடிச்சு போர் அடிச்சதுனால சரக்கு அடிக்கலான்னு எதிர்பார்க்குறாரு போலன்னு அவரே மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி காட்டுறான். இங்கே தேவாலயங்களில் வந்து ஒயின் பரிமாறப்படுகின்றதா இல்லையா? இயேசு வந்து செய்த முதல் அற்புதமே சாராயம் காய்ச்சினதை தானே காட்டுகின்றீர்கள். அப்போ அந்த மாதிரி பைபிளில் உள்ளதான படமாக எடுக்கின்றார்கள் என்றால் பதில் சொல்ல முடியுமா? பதில் இல்லை. அப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் கொந்தளிக்கின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விரட்டப்பட்டவனையும் அப்போ கடவுளுக்கு வந்து ஒயின் தேவை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டிலோட எங்கே போகிறாரு, நேராக நம்மால் தர்காவுக்கு போகிறாரு. அதுதான் பிரச்சனைங்க, தர்காவுக்கு நேராக போகிறாரு. ஏன்னா தர்காவுக்கு போனாலே வந்துக்கிட்டு ஒயின் குடிக்க விடாத அளவுக்கு விரட்டுற மாதிரி காட்சி அமைப்புகளை காட்டுறாங்க. ஆனால் இங்கே உள்ள தர்காவில் பீடி மஸ்தான் அவுளியா அவங்களுக்கு போய் பீடி கொடுக்கறது, கஞ்சா குடிக்கக்கூடிய அவுளியாக்கள்னு இவர்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மஸ்தான்னாலே என்ன மஸ்து போட்ட ஆளு தான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தெரியல. இல்லாட்டினா பீடி இதெல்லாம் வந்து அவரே எடுத்திருப்பார், அந்த பட டைரக்டரே இதெல்லாம் கொண்டு வந்திருப்பார். இங்கே உள்ள அணிப்புள்ள அவுளியா யானைக்கு தர்கா கட்டி வச்சிருக்கலாம் அவருக்கு தெரியலை போல. அப்போ இதுதான் இஸ்லாமாக காட்டப்படுகிறது. இங்கே கோளாறு என்னன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டு அவர் அந்த ரிமோட்டை தேடி வந்து கோயிலில் போய் வந்து குளத்தில் முங்குறாரு, தேவாலயத்தில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, ரெண்டையும் காட்டிட்டு மூணாவதாக வந்து தர்காவில் போய் போர்வை போத்துறாரு, பச்சை போர்வை. எப்படி தர்காவில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும், எப்படி அவருக்கு கேட்கும்? அது நம்ம சமாதிக்கு வந்து விளங்குமா? நியாயமான கேள்வி, நாங்களும் வரவேற்கிறோம். அதை எப்படி படைச்ச இறைவனை தவிர வேற எவனுக்கும் கேட்காதே, நியாயமான கேள்விதான். நீங்கள் இஸ்லாம் என்று எதை சொல்கின்றீர்களோ அது தப்பா இருக்கின்றது, அதை சரியான முறையில் காட்டுங்க. இவர்கள் வைக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு வாதங்கள் என்று கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இஸ்லாத்தில் விட இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கட்டங்களில் இந்த மதத்தை குறித்து விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொரு விமர்சனங்களையும் பார்க்கிறோம், அதுக்கு இஸ்லாம் வழங்க இருக்கக்கூடிய பதில்களையும் பார்க்கிறோம். பிரமிப்பாகின்றது. ஒரு வேற்றுக்கிரகவாசி வந்து இந்த உலகத்தில் வந்து ஏன்பா இப்படி கடவுளை வச்சிருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்களே, படம் எடுக்கிறீங்களே. வேற்றுக்கிரகவாசி இல்லை, இங்கே உள்ளவனுக்கு பகுத்தறிவு இருக்கின்றதா இல்லையா? அவன் தன்னுடைய அறிவை வச்சு சிந்திக்க வேணாமா? இது எப்படி கடவுளை எப்படி விலைக்கு வாங்குறது? கடவுளுக்கு பேட்டி தீர்ந்து போகுமா? கடவுளை கொலை பண்ணுவாங்களா? கடவுளை சிலுவையில் ஏற்றுவார்களா? கடவுள் செத்து போவாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரு என்று சொல்றாங்க. சொல்லிட்டு எதுக்கு செத்து போனாருன்னு கேட்கிறாரு இவர், அமீர் கான் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, சர்ச்சு பாதிரியார் சொல்றாரு, உன் பாவத்தை சுமக்கிறது தான்டா செத்துருக்காரு அப்படின்னோனையும் அவர் கேட்கிறாரு, அமீர் கான் கேட்கிறாரு, நானே இப்போதான் பிறந்து வந்திருக்கேன், ஏன் பாவத்தை முன்னாடி எப்படி அவர் சுமந்தாரு? நியாயமான கேள்வி தானேங்க. நம்ம முன்னாடி பின்னாடி வரக்கூடிய பாவத்தை அவர் எப்படி சுமப்பாரு? நியாயமான கேள்வி தானே. அதே மாதிரி இன்னொரு காட்சி வருது, ஒவ்வொரு ஆளுக்கா போய் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாரு. என்ன நோட்டீஸ்? கடவுளை காணவில்லை, கண்டுபிடித்து தாருங்கள்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாராம். அந்த சிவபெருமானுடைய போட்டோவை போட்டு அப்படி போட்டோ போட்டு போகும்பொழுது ஒருத்தன் என்ன செய்யறான், நாடகத்தை நடிக்கிறதுக்காக சிவன் வேடத்தை போட்டு போகும்பொழுது நம்ம தேடி இருக்க கடவுள் இந்தா இருக்காரான்னு அவரை துரத்திட்டு வர்றாரு. சிவன் என்ன செய்யறாரு, அவரு அந்த கடவுள் நேராக போய் கக்கூசுக்குள்ள போய் கக்கூஸ் போறாரு. கடவுளுக்கு கக்கூசுக்கு போறாரா? நியாயமான கேள்வி தானே. அல்ல அப்படிதான் கேட்கிறான். ஏன்னாப்பா மரியத்தையும் இயேசுவையும் ஜீசஸையும் வந்து நீ கடவுள்னு வணங்கிக்கிட்டு இருக்கிய, காண யாக்குலானி தாம், அவர்கள் இருவரும் உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். 2 பேரும் சோறு சாப்பிட்டாங்க, கக்கூசு போயிருப்பாங்களா இல்லையா? அதான் இவ்வளோ டீசெண்டாக கேட்குறது. கக்கூசு போகிறவர் கடவுளா? நியாயமான கேள்வி தானேங்க. ஒரு சாமியார் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்காராம். அவர் வந்து ஒரே செயினாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் வந்து கேள்வி கேட்குற மாதிரி இவர் தூண்டி விடுறாரு. என்ன தூண்டி விடுறாரு? கதாநாயகன், நீ வந்து எல்லாருக்கும் வந்து செயின் எடுத்து கொடுக்குறிய, அப்புறம் எங்கள்கிட்ட தட்சணை வாங்குற. நியாயமான கேள்வி தானே. இப்படி நீ செயின் எடுத்து கொடுக்கறதா இருந்தா எல்லாருக்கும் நீ செயின் கொடுத்து தங்கத்தை கொடுத்து எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிட வேண்டியது தானே. நியாயமான கேள்வி தானேங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தன் வந்துருச்சு கேட்குறான், என்னுடைய பொண்டாட்டிக்கு வந்து ஒரு பக்கவாதம் அடிச்சிருச்சு, வாதம் அடிச்சிருச்சு, நான் என்ன செய்யணும் அப்படின்னோனையும் நீ இமயமலைக்கு கஞ்சன் ஜங்காக்கு போ, அங்கே போய் வந்து கடவுள்கிட்ட நீ கேட்டுட்டு வா அப்படின்றாரு.
உடனே கதாநாயகன் எந்திரிச்சு கேட்கிறாரு, கடவுள் வந்து நம்மளுடைய அன்புக்குரியவர், நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கவர் நீ சொல்ற. இப்போ உன்னுடைய மகன் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா நீ உனக்கு வந்து உடனடியாக உன்னுடைய மகனுக்கு நீ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா, இல்லை 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நீ என்கிட்ட வந்து கேளுன்னு சொல்லுவியா? கடவுள்கிட்ட நேரடியாக கேட்க வேண்டியதுதானே. கடவுளை பார்க்கறதுக்கே 2000 கிலோமீட்டர் போற, நியாயமான கேள்வி. இன்னி கரீப், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்கின்றார்கள், இறைவன் எங்க இருக்கின்றான் என்று கேட்கின்றார்கள், மிக அருகாமையில் இருக்கின்றான் என்று அவர்களுக்கு நீ பதில் சொல்லு. கேட்பவர் என்னிடத்திலே கேட்கட்டும், பிரார்த்தனை செய்பவர் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும், நான் அவர்களுக்கு பதிலளிக்கின்றேன், அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே. பதில் இருக்கா? கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் பதில் இருக்கின்றதா? கடவுள் செத்து போவாரா? கடவுள் சாக மாட்டார். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன்தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவன் சாக மாட்டான். கடவுளை தூங்குற மாதிரி காட்டுற, கடவுளுக்கு உணவு தேவை ஏற்படுகின்றது, கடவுளுக்கு அக்கூசுக்கு போறாரு, கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் மற்றவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக எவனும் இல்லை. எப்படிப்பட்ட தத்துவம் பார்த்தீங்களா? இதை சரியான முறையில் விளங்கி இருந்தா இதுல கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை இருக்கின்றது. ஆனா அதே நேரத்தில் இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தர்கால போய் கையேந்திர மாதிரி காட்டுறாங்க. இவர் என்ன செய்யறாரு? ரிமோட், காணா போன ரிமோட் கிடைக்கிறதுக்கு பெரிய கத்தி எடுத்து நெஞ்சில கிரிக்கிறாரு. ரிமோட் வந்துருமா உனக்கு? கடவுள் உனக்கு எப்படி சிரமப்படுத்துவாரா? ஃபைனல் டச்சு. அமீர் கான்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் வந்து இப்ப பார்த்த வகையில எனக்கு வந்து உண்மை வழங்கிருச்சு. ஒரு கடவுள்னு சொல்றீங்க, ஒரு கடவுள் கிடையாது, 2 கடவுள் இருக்காங்க அப்படின்றார். 2 கடவுளா? என்ன 2 கடவுள்? ஒரு கடவுள் மனிதனை படைத்த கடவுள், இன்னொரு கடவுள் யார் தெரியுமா? மனுஷன் படைச்ச கடவுள். மனிதனை படைச்ச கடவுளை வணங்கு என்று சொல்றதுனால எவ்வளவு கோபம் இதுக்கு? உள்ளே தானே சொல்லியிருக்காரு. அந்த உள்ளத்தை திரை இசை, அதில் உள்ள ஆபாசங்கள், இந்த விஷயங்கள்லாம் நம்ம உடன்படலை. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து இருக்கின்றதே, நியாயமான கருத்தா இருக்கின்றதா இல்லையா? படைச்ச இறைவனை எப்படி நீ நம்ப வேண்டும்? இறைவனுக்கு போய் பால் ஊத்துற, பாலை வந்து இறைவனா குடிக்க போறாரு, இறைவன் குடிப்பாரான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். இறைவனுக்கு பால் தேவையில்லை, பால் இல்லாட்டி இறைவன் செத்து போயிடுவான்னா அப்படி சாகக்கூடிய இறைவன் ஒரு கடவுளா? இதுதான் இங்க நாம கேட்கக்கூடிய கேள்வி. கடவுளை வந்து பார்க்கறதுக்கு நீங்க பார்க்க விடுறீங்களா கேட்கிறாரு. விஐபி கோட்டால போனா பக்கத்தில் பார்க்கலாம், காசு கூட கொடுத்தா, காசு கம்மியாக கொடுத்தா தூர, காசு இல்லாட்டினா அவனை பல மணி நேரங்கள் காக்க வச்சு பார்க்க வைக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுளா? நான் காசு இருந்தால் பணக்காரன் பக்கத்தில் போய் பார்க்கலாம், ஏழை தூரமாக பார்க்கலான்னா இது எப்படி? லகு தரிசனம் கூட போடுவாங்க. காசை வந்து காசு கட்டி பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு பேர் லகு தரிசனம். என்னன்னா இறைவனை பக்கத்தில் பார்க்கலாமா? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ இறைவனை எப்போ நெருங்குற தெரியுமா? ஒரு அடியான் தொழுகையில் சுஜூதில் இருக்கின்றானே, போய் தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் தரையில் வச்சு தன்னுடைய இறைவனுக்கு சிரமணிகின்றானே, அப்பொழுது அவன் தன்னுடைய இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான், தன்னுடைய இறைவனை மிக மிக அருகாமையில் நெருங்குகின்றான். இதுக்கு காசு தேவையா? இதுக்கு பணம் தேவையா? இதுக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லையே. ஒருத்தன் தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் தரையில் வச்சு இறைவனுக்கு அடிபணிந்தால் வஸ்ஜுது வக்தரிப், நீ சுஜூது செய், அவனை நெருங்கு என்று இறைவன் கட்டளை இடுகின்றான் என்ற வசனத்தை வாசிக்கின்றோமே. இவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் இஸ்லாத்தின் பதில் இருக்கின்றது. இஸ்லாத்தை விமர்சிப்பதாக சொல்றாங்க. உண்மையிலே நாங்க அதை வரவேறு தர்கா, நீங்க காட்டக்கூடிய தர்கா, செத்து போனவனுக்கு எப்படி காது கேட்கும், செத்து போனவன் எப்படி பேசுவான், அதுல போய் பச்சை போர்வை போத்தனா எப்படி நடக்கும், நாங்க கேட்கின்றோம். இதை நாங்க அதை வரவேற்கிறோம். நீ வந்து நெஞ்சில கத்திய வச்சு கீறி கிழிச்சேன்னா உனக்கு ரிமோட் கிடைக்குமா? உனக்கு ரத்தம் வந்து உனக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இடம் கிடைக்கும். அப்படிதான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை கோர்றோம். அப்படி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், கடவுளுடைய தேடல் என்பது மக்களிடத்தில் அப்படி தேவைப்படுது. இப்போ கடவுள்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய இலக்கணம் என்ன என்பதை பற்றி மக்கள் அறிய தேட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால தான்
எந்த ஒரு படமும் ஓடாத அளவுக்கு அத்தனை கோடி ரூபா வசூலை அள்ளி இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு